கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 ஆகிய வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று. பிரியமானவர்களே, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது, நாம் அழிந்து போகாமல் இருக்கிறது, நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது அவர் புதிய கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை தேவை. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபையினாலே நம் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். அதிகாலையிலே காத்திருந்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய அன்பிற்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நம்மை நிரப்புகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தினாலே நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறார்களோ, அவர்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரையே நம்பி வாழும்போது, அவரையே விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நம் கீழ்ப்படிந்து அவரையே தேடும் பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது எந்த சத்துருவின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நம்பி வாழ்வோம், அவரையே நம்புவோம். அவரை நம்பும் பொழுது அவருடைய கிருபைகளை, இரக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அதே போல யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, அவருடைய கிருபையும் நம் மீது பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? வேதம் சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தரை குறித்த பயம் என்று. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து வாழும்போது, நன்மை செய்யும்போது கர்த்தர் அவருடைய கிருபையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அதே போல நாம் அவருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழும்போது அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார். நம் மீது அவருடைய கிருபை பெரிதாக இருக்கும். பிரியமானவர்களே, எந்த சத்ருவின் கிரியைகளோ, பொல்லாப்புகளோ, தீமைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். கர்த்தருடைய கிருபையை நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய கிருபையை நம்மை தாங்குகிறது, தப்புவிக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தீமையான காரியங்களை யோசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே விழுந்து போவார்கள். ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய கிருபை உண்டு. ஹல்லேலூயா. நாம் நன்மையை யோசிக்கும் பொழுது, நன்மை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சிந்தனையில யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய விலையேறப்பெற்ற கிருபைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை யோசிப்போம், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே பெருமையான எண்ணங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ள குணத்தோடு நாம் வாழும்போது, தாழ்ந்த சிந்தையோடு நாம் வாழும்போது கர்த்தர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன்.
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்தும் போது, அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, மனம் திரும்பி வாழும்போது கர்த்தர் அவருடைய இரக்கங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடும்போது, அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ளவர்களே வாழ்வோம். கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன். யாரெல்லாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறார்களோ, கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் புது கிருபைகளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கிருபை தேவை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். புது கிருபைகளை, புது வல்லமைகளை, புது பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அதிகாலையிலே அவரை தேடும் பொழுது நாம் கண்டடைய முடியும். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்மை கிருபையினால் நிரப்புவார். ஆம் பிரியமானவர்களே, நம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. கர்த்தரையே நம்பி வாழ்வோம், அவருடைய கிருபையை கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி வாழ்வோம், அவருடைய கிருபையினால் நிரப்புவார். நன்மையை யோசிப்போம், கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களை வாழ்வோம், கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்காக அதிகாலையிலே காத்திருப்போம், கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருந்து புது பலனை, புது கிருபையை பெற்று கர்த்தருடைய நன்மைகளை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்வோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற விலையேற பெற்ற கிருபைகளை இழந்து போகாதபடிக்கு அதை காத்து கொள்வோம். வீணான மாயைகளை பின்பற்றாதபடிக்கு, யார் மீதாவது கசப்பு வெறுப்போடு இருக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையான காரியங்களை செய்து கர்த்தர் கொடுக்கிற விலையேற பெற்ற கிருபைகளை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. தயவாய் மன்னித்து அங்கீகரிப்பீராக. உடைய இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரித்து ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை பெருக பண்ணுங்க, வழி நடத்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. மீதம் எடுக்க கிருபைகளை கொடுங்க. என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற எல்லா வேலைகளும் வாய்க்க முடியாத கிருபைகளை கொடுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும் அப்பா. என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பலப்படுத்துங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, வேலையிலேன்னு சொல்லி கவலைப்படுகிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்குங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே கற்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீமா ரபா ரூதா ரஷே தேனிமா கதரபலா ரபா கபா ரஷால தினிமரஹர தரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கமா ரஷா கலு துனா கர தரபலா ரியாந்த ரஷா தினிமரஹர தரபலா ரபா கபா ரஷா கல கதுனா கர தரபலா. என் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவதபடிக்கு அவமானத்தோடு நந்தியோடு வாழாதபடிக்கு என் தேவன் தலை நிமிர செய்யுங்கப்பா. ரீமா கார ஷேகே மாக்கா தூனா ஷேதி நிமரஹர தரபலா ரியாக்க பூரோ ஷேகே லேகே தினி மாக்கா தரபலா. தடைகளை விலக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ரீமா ராதானா ஷால தினிமார ஆகார தரபலா ரீ ஆக்கா ரஷேகே பேதினி மாக்கா தர ஆகார தரபலா. என் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும். அப்படியே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவீராக. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை மீட்பை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படியே சமாதானம் தங்கி இருக்கட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு திட்டமாய் பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், விக்னங்கள், நாசமோசங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர். இப்படி சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக. அப்படி கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்த தீமை எங்களை தொடாதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜபிக்கிறோம், தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.